ஒரு காலத்துல மொத்த குடும்பமும் உட்காந்து டிவியை பார்த்தாங்க. ஆனா இப்போ சில ரியாலிட்டி ஷோக்களை பார்த்தா என்னங்கடா இதுன்னு கேட்க தோணுது. அப்படித்தான் இப்போ விஜய் டிவி மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வர இருக்கும் செகண்ட் லவ் நிகழ்ச்சி பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன தெரியுமா? அதாவது காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க, டிவோர்ஸ் ஆனவங்கன்னு மொத்தம் 6 பெண்கள் 6 ஆண்கள் ஒரே பங்களால 35 நாட்கள் தங்க வைப்பாங்க. இதோட முடிவுல யார் யாருக்கு என்னென்ன மலர்ந்ததுன்னு பார்க்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. இந்த ஷோவை நடிகர் ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்குகிறார். அதே போல் ஸ்ருதி அர்ஜுன் முக்கிய பங்கில் இருக்கிறார். அவர் என்ன ரோல் என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீமும் இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக வந்திருப்பது ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. ஆனா இந்த நிகழ்ச்சியை விட அதன் ப்ரோமோ தான் இணையத்தில் அதிகமா பேசப்பட்டு வருது. அந்த ப்ரோமோவில் ஒரு போட்டியாளர் 18+ டாஸ்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்றதும், இன்னொரு பெண் போட்டியாளர் சில டாஸ்கில் பங்கேற்க மறுப்பதும் இதெல்லாம் பெரிய விவாதமா மாறியுள்ளது. இதனால சமூக வலைதளங்களில் பலரும் இது ரியாலிட்டி ஷோவா இல்ல ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெரிமெண்டா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். சிலர் இன்னும் கடுமையாக, ஏற்கனவே பிரேக்கப், விவாகரத்து, மன அழுத்தம்னு அதிகமா இருக்கும் நேரத்துல அதற்கு தீர்வு சொல்ல வேண்டிய சேனல்கள் இதையே என்டர்டெயின்மெண்டாக மாற்றுகிறார்கள் என்று விமர்சனம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம பிக் பாஸையே குடும்பத்தோடு பார்க்க முடியல, இப்போ அதை விட இன்னும் அதிகமா இருக்குமோ என்ற கவலையும் பெற்றோர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஏனென்றால் நிகழ்ச்சியை பார்க்கவில்லை என்றாலும் அதன் ப்ரோமோக்கள் அடிக்கடி டிவியில் வரும். அதை குழந்தைகள் பார்க்க நேரிடும் என்பதுதான் பலரின் வருத்தம். மறுபக்கம் இது வெறும் ஒரு ரியாலிட்டி ஷோ தான், பிடிக்கவில்லை என்றால் பார்க்க வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக பேசுபவர்களும் இருக்கிறாங்க. எதிர்ப்புகள் இருந்தாலும் விஜய் டிவி இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி ஒளிபரப்புமா அல்லது சர்ச்சையை கருத்தில் கொண்டு ஏதாவது மாற்றம் செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செகண்ட் லவ் நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல முயற்சியா இல்ல எல்லை மீறுவது தான் கான்செப்டா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.